அடுத்து ஈரான் மீடியால இருந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே ஒரு கிரேவ் கன்சர்ன் தான் இதுன்னு சொல்லணும். என்னன்னா, இப்ப நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த ஏவுகணைகள் ஒரு கட்டடத்தை தாக்கி அந்த கட்டடத்துக்குள்ள இருந்த நாம கட்டட இடிபாடுக்குள்ள சிக்கி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கோம்னு வைங்க. அப்ப நம்மளை பாதுகாக்க மீட்பு குழுவினர் வருவாங்கல்ல, அவங்க உயிருக்கே ஆபத்துனாக்கா, அவங்க நோக்கி மிசைல்ஸ் வந்து அடிக்கணும்னாக்கா யார் காப்பாற்ற வருவா? இப்பேற்பட்ட விஷயம் இப்ப ஈரான் நடந்துகிட்டு இருக்கதா சொல்றாங்க ஈரான் ஊடகங்கள். அதாவது இப்ப சமீபத்துல டெஹ்ரான்ல அட்டாக் பண்ணாங்கல்ல, அட்டாக் பண்ணி முடிச்ச பிற்பாடு அந்த இடர்பாடுகள் எல்லாம் இருக்கு பாருங்க, கட்டட சேதங்கள்லாம், அதெல்லாம் கிளியர் பண்ற வழியில பல பேர் இங்க ரெஸ்கியூ டீம்ல இருக்க ஈடுபட்டு இருக்காங்க. நிறைய பேர் உள்ள சிக்கி வேற இருக்காங்க, அவங்களை காப்பாற்ற வேலை ஈடுபட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கூட 3 ப்ரொஜெக்டைல்ஸ் இங்க வந்து ஹிட் பண்ணிருக்கு. அவங்க அந்த வேலையில இருக்கும்போது ஹிட் பண்ணிருக்காங்களாம். ஸோ இதுல பல பேர் காயம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ரெஸ்கியூ டீமோட வேலையை ரெஸ்கியூ பண்றதுதான். இப்ப அவங்களை ரெஸ்கியூ பண்ண யாரை தேட முடியும்? இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றத்தை இஸ்ரேலிய அமெரிக்க படை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறதாவும் ஈரான் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. அடுத்து ரஷ்யா. இது வரைக்கும் ரஷ்யா அந்த கான்ஃபிளிக்ட்ல டைரக்டா களம் காணல. ஆனா களம் காண வச்சிருவாங்க ஒரு பயத்தை விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி தானே கேக்குறீங்க? இந்த ரோசட்டாம் இருக்குல்ல, ரஷ்யாவோட ஸ்டேட் நியூக்ளியர் கார்பரேஷன், இவங்க ஈரான்லயே ஃபுல்லா இந்த நியூக்ளியர் பிளான்ட் சார்ந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சப்போர்ட்ல தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல எப்படி கூடங்குளம் ரஷ்யாவோட சப்போர்ட்ல, இதே மாதிரி தான் ஈரான்லயும். இந்த கம்பெனி சார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்டாஃப்ல இருக்காங்களே, இவங்களை பல பேர் ஏற்கனவே ரஷ்யா பத்திரமா மீட்டடிச்சு. ஏன்னா வார் நடந்துட்டு இருக்கு ஈரான்ல, அதனால எல்லாருமே ரஷ்யாவுக்கு வந்துருங்க அப்படின்ட்டு. இப்போ ஒரு 163 ஸ்டாஃபையும் அவங்க உயிரோடு மீட்டு இருக்காங்க, பத்திரமா நாட்டுக்கு மீட்டு அழைச்சிட்டு போயிருக்காங்க. சரி ப்ரோ, முடிஞ்சிச்சான்னு கேட்டீங்கன்னா இன்னும் 300 ஸ்டாஃப் அங்க இருக்காங்களாம். எங்க ஈரானோட இந்த புஷர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குல்ல, அங்க இருக்காங்களாம். ஆக்சுவலா இதுக்கப்புறம் நாங்க அவங்களையும் மீட்கணும், அதுக்குள்ள எப்படியாச்சும் கான்ஃபிளிக்ட் பெருசாகிறதுக்குள்ள மீட்கணும்னு ரோசட்டாம் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விட்டுருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அமெரிக்க இஸ்ரேல் படையோட தாக்குதல்கள் இதுக்கப்புறம் ஈரான்ல அதிகரிச்சு, அது இந்த புஷர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வரைக்கும் போயிட்டு, ஆல்ரெடி போனதா தான் செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஆனா பெருசா இம்பாக்ட் ஆனது எது வரைக்கும் தெரியல. இது இன்னும் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு அங்க இருக்கிற 300 ஸ்டாஃபுக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா, ரஷ்யன்ஸ் வேற, இதுக்கப்புறம் ரஷ்யா பார்த்து சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ ஏற்பட்ட டைம் பாம் ஒன்று இந்த கான்ஃபிளிக்ட் மேலே சுத்திக்கிட்டு இருக்கு. ரஷ்யா என்ட்ரி கொடுக்காத வரைக்கும் தான் உலக அமைதி கேரண்டி. இல்லைன்னா ரொம்ப 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 கஷ்டம் மக்களே. அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். யூஎஸ் செனட்டர்னு சொல்ல விட செனட்டர்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பெரிய அமெரிக்க அரசோட முடிவு இருக்குல்ல இந்த போர் சம்பந்தமா, இதுக்கு எதிராக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த செனட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? உலக மக்கள் பல பேர் மனசுல இருக்க விஷயங்களை அவர் ஆதங்கமா கொட்டியிருக்காரு. அதாவது